ஹாய் கைஸ், நான் உங்கள் விக்கி வைகேமிங். இந்த வீடியோவில் தான் நான் பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, அகைன் மைன்கிராஃப்ட். என்னடா அது ஒரே பிளாக்காக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இதுதான் ஒன் பிளாக் சொல்லி வாயமுறத்துக்குள்ளே ஒரு ஃப்ரெண்டு நம்மளுக்காக வந்துட்டாப்புல. இந்த ஒன் பிளாக் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஒன் பிளாக்கோட கான்செப்ட் என்னென்னா ஒரே ஒரு பிளாக் தான் இருக்கும். ஆனால் அந்த ஒரு பிளாக் இன்ஃபினிட்டி பிளாக். அது நம்ம எத்தனை தடவை உடைச்சாலும் திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். அதுவும் இல்லாமல் ஒரு ஸ்டேஜ் இருக்குது. ஒரு ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி இதுலேயும் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஃபாரஸ்ட் ஸ்டேஜ்னு நினைக்கிறேன். ஃபாரஸ்ட் ஸ்டேஜா? இப்போ பிளெயின்ஸ். ஐயோ பாவம் கைஸ், அந்த மாடு கீழே விழுந்துருச்சு. இந்த ஆட்டு பையை தள்ளி விட்டான். சரி இருங்க, ஃபஸ்ட்டு நம்ம இந்த பிளாக் போடுவோம். ஓகே போகலாம். ஓகே, நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? ஆர்ஐபி ஷீப், பாய் பாய். சொர்க்கத்திலேயாச்சும் போய் நல்லவனா வாழடா. ஓகே வாங்க, இப்போ நம்ம அதை விட்டுருவோம். நம்ம வேர்ல்டுக்கு மொத்த ஷீப்புங்க. கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் நான் தான் தள்ளி விட்டேன், அது வேறு விஷயம். அதே மாதிரி வெற்றிகரமாக எனக்கு எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. அதனால தான் இவ்வளோ நாளாக வீடியோ போடல. லாஸ்ட்டாக போட்ட வீடியோவுக்கும் ரீச் இல்லை. அதுக்கு காரணம் நான் தான், எனக்கும் தெரியும். அந்த வீடியோவே அறக்க பறக்க தான் கைஸ் போட்டேன். பொறுமையாகவும் எடிட் பண்ணல. ஏதோ வீடியோ போடணுன்ட்டு சொல்லி போட்ட மாதிரி தான் இருக்கும் அந்த வீடியோவே. ஆனால் டெஃபினட்டாக டேம் ஷுவராக 100% அடித்து சொல்கிறேன், இந்த வீடியோ அந்த வீடியோ மாதிரி இருக்காது. நம்ம இந்த வீடியோ ஒரு மாதிரி ஃபன்னாக கொண்டு போகிறோம். ஓகே, செஸ்ட்டில் இப்போதைக்கு அந்த செஸ்ட்டில் ஒன்றும் கிடைக்கல. அதனால தான் அதை சொல்ல வேணான்னு ஸ்கிப் பண்ணிட்டேன். பிக்கி பாய் இல்லை பிகி பாய். ப்ரொனன்சேஷனை ஒழுங்காக பண்ணுறா என்ன அப்படின்னு நீங்கள் சொல்கிறது என் காதில் கேட்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வேர்ல்டுக்கு புதுசாக ஒருத்தர் ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரையும் தள்ளி விடாமல் இருந்தால் எனக்கு சந்தோஷம்தான். ஓகே, நல்ல ரிசோர்ஸ் கைஸ். இது மைனிங்காக போயிட்டுருக்கும் போல். ஃபுல்லாக இன்வெர்ட் மைனிங் தான் போல். அப்படியே பொறுமையாக போய் இதையும் வை. டை தள்ளுறா பிக்கி பாய். அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையும் சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. எனக்கு ஒன்றும் அப்படி தெரியலையே. சரி என்னவோ, வாங்க நம்ம வேலையை பார்ப்போம். நம்ம எங்கே போகிறோன்னா ரொம்ப தூரம்லாம் இல்லை, மரத்தை நட தான் போகிறேன். இந்த செஸ்ட்டில் லூட் அடிச்சிட்டல. இருங்க, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கிராஃப்டிங் டேபிள் செய்யணும். அதையே செய்யாமல் தான் இவ்வளோ நேரமாக வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஓகே வாங்க போகலாம். இருங்க, இந்த செஸ்ட் அப்புறமா உடச்சிக்கலாம். சீக்கிரமாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ட்ராப் ரெடி பண்ணி வச்சிடணும். அப்படி இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும். அன்னைக்கு நான் ஒரு மூவியில் ஒரு தேஜஸை பார்த்தேன். இந்த டைலாக்லாம் இவனுக்கு போட வேண்டியதாக இருக்குது. எனக்கு ஒன்றும் அப்படி தெரியல, சீரியஸாக. போகலாம். ஓகே, வேறு எதனா கிராஃப்ட் பண்ணுற மாதிரி இருக்கான்னு பார்த்தோம்னா உட்டை மட்டும் கன்வெர்ட் பண்ணிப்போமா? இல்லை வேணாம், நம்ம திரும்ப மைனிங்கே ஸ்டார்ட் பண்ணிடலாம். அக்கேஷியா உட்டு ஓடு, பிரிட்ஜு, திரும்பவும் ஒரு ஆடு. இவன் சொல்கிற தோணியே சரியில்லையே. ஒருவேளை நம்மளை பழிவாங்க தான் வந்திருப்பானோ? இருந்தாலும் இருக்கலாம். டேய் நவுறா நீ பிக்கி பாய். நான் பார்க்குறேன், முட்டை கண்ணை நோண்டி எடுத்துருவேன் போடாங்க. ஏங்க மஷ்ரூம் போகுங்க, இதெல்லாம் நார்மல் வேர்ல்டில் பார்க்குறதே கஷ்டம்.
ஓகே வாங்க போகலாம். அதாவது நாங்களாம் வந்து பரம்பரையாக வந்து 1 பிளாக் விளையாடி மைண்ட் கிராஃப்டில் ட்ரீம் தெரியுமா, அவர் எங்கள் மாமா தான். அந்தளவுக்கு அதாவது எங்கள் பரம்பரையே ப்ரோ பிளேயர். எல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. இல்லை நீங்கள் நம்பி தான் ஆகணும், இதுதான் உண்மை, என்னை நம்புங்க கைஸ். சரி வாங்க. என்ன ஒரே அனிமல் பட்டாளமாக சேர்ந்துருச்சு இங்கே. அப்புறமா நம்மளும் புச்சர் ஆகிட வேண்டியது தான். கசாப்பு கடைக்காரன் டேய், இன்னொருத்தனா டேய், எத்தனை பேர்ரா? ஆ, ஒரு பொறுமை வேணாம், ஒரு அளவு இல்லை. என்ன பார்க்குறீங்க 2 பேரும்? குத்திடுவேன் முட்டைக்கண்ணு இல்லை பாக்ஸு கண்ணை. சரி, மைன்கிராஃப்டில் எல்லாம் பாக்ஸாக தான் இருக்குன்றதை நான் மறந்துட்டேன். வெட்டு 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 வெட்டு. ஒரே அனிமல் பட்டாளமாக சேர்ந்துக்குச்சு கைஸ். இன்னும் கொஞ்சம் மைனிங். டேய் மைன் பண்ண விடுங்கடா, போடா. ஓகே, ஏதோ வந்திருக்கு, போடு. போன் மீல், சூப்பர் போன் மீல் கொடுத்துருக்குறாங்க, போடு. மாஸ் நீ மாசு நானும். வாங்க போகலாம். இனிமேட்டு ஜமாய் பண்ண வேண்டியது தான். டாய் நவுறா பிகி பாய், செத்துப்போ. ஆர்ஐபி பிகி பாய். சும்மா வெறுப்பேற்றிக்கிட்டே இருக்கா, அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு. வாங்க இப்போ நம்ம மரத்தை வளர்ப்போம் கைஸ். பாருங்க கைஸ், நேச்சருக்கு விக்னேஷ் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறேன்னு. மரத்தை வளங்க கைஸ், வெட்டாதீங்க. அப்போ நீ என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து அது இது வேற அது வேற இல்லை. மரத்தை யாரும் மரத்தை எல்லாம் வளங்க கைஸ், வெட்டாதீங்க சரியா? சேவ் த நேச்சர் ப்ளீஸ். சொல்லிக்கிட்டே மரத்தை வெட்டுறன்றது எனக்கும் தெரியுது, இருந்தாலும் எனக்கு தேவைப்படுது. நான் என்ன பண்ணுவேன்? இந்த ஆடு மரத்தை கொடுக்குமா? சொல்லுங்கள் 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 சொல்லுங்கள். 8 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பாம்பேயில் என்ன பண்ணீங்க? அந்த மாதிரி தான் இருக்கு. டர்ட் வேறு ஒழுங்காக ப்ளேஸ் பண்ண தெரியாமல் எல்லாத்தையும் உடச்சி விட்டுன்னு. சை, இதில் நான் வேற ட்ரீமு எங்கள் மாமாவான். சும்மா தான் சொன்னன்றது எப்பயே கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க. சொல்லுவாமே வீடியோ டியூரேஷன் கிடக்கு 26 நிமிஷம். அது வரலாம் கதை அடிப்போம், யார் கேட்பா? யார் இது வரல என் வீடியோ ஃபுல்லாக பார்க்குறீங்கன்னு தெரில, ஆனால் அந்த ஃபுல்லாக பார்க்குற எல்லா தெய்வங்களுக்கும் ஒரு கும்பிடு. இருங்க. ஐயோ ஃப்ரீஸ். ஓகே வந்துடுச்சு. மற்ற ஹை ரேஞ்ச் கேமோட மைன்கிராஃப்ட் எனக்கு அவ்வளோ ஃப்ரீஸ் ஆகுது. சை, ஓகே இப்போ ஸ்மூத்தாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ திடீர்னு டேர்ட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடம் ஃபுல்லாக டேர்ட்டாக இருக்கா, அதனால் அடையாளம் தெரியாமல் போயிடும். அதனால தான் மார்க் வச்சுக்கிறேன். மார்க்னா எத்தனாவது மார்க்குன்னு கேட்கக்கூடாது சரியா? என்ன ப்ரோ எத்தனாவது மார்க்குன்னா, ஒன்லி லெஜண்ட்ஸ் கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். அவெஞ்சர்ஸ் பார்த்தவங்களுக்கு மட்டுமே புரியும். நானே உளறி விட்டணும். சரி ஓகே விடுங்க, பார்த்துக்கலாம். ஐயோ அந்த ஆப்பிள் எடுக்க முடியாது, அந்த ஞானப்பழத்தை என்னால் எடுக்க முடியல. ஆனால் என்கிட்ட ஆல்ரெடி 4 இருக்குது. அங்கே இன்னொரு மரத்தை வளர்ப்போம். மரத்தை வளர்க்குறேன் வெட்டுறேன், அதுதான் வேலை. ஐயோ ஆப்பிள் கீழே விழுந்துருச்சு. ஞானப்பழம் கீழே விழுந்து விட்டது மண்ணா. போகலாம். ஓகே கட் பண்ணியாச்சு, ஓடு. வாங்க நம்ம போகலாம். போய் இப்போ வந்து நம்ம எவ்வளோ வுட்டு கட் பண்ணியிருக்கோம்? 4 வுட்டு ஒரு மரத்துலேருந்து. அந்த 4 வுட்டையும் ஒன்றா வச்சுட்டு, ஓகே ஒன்றா வச்சாச்சு. விட்ட ஸ்ப்ரூஸ் லாப்பில் இருக்குது, அதுலேயும் போன் மீல் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு பிளாட்ஃபார்ம் பில்ட் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மழையா எனக்கே கோல்டு பிடிச்சிக்கிச்சு. இந்த வாங்க
பில் பண்ணுவோம், பிளாட்ஃபார்ம் தானே. ஓகே, ஸ்ட்ரைட்டாக இருக்கா? இல்லை, இது ஒன்றா போட்டோன்னா கீழே விழுந்துருவோனே, அதனால் 2ஆவே போட்டுக்கலாம். எதுக்கு வம்பு? விழுந்துட்டோன்னா எல்லா பொருளும் போயிடும்ல. ஓகே, இது போதும்னு நினைக்கிறேன் இந்த டிஸ்டன்ஸ். ஏன் தெரியுமா, ஏன் நான் இவ்வளோ பிளாட்ஃபார்ம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன்னு தெரியுமா? க்ரீப்பர்னு ஒருத்தன் வருவான். அவன் வந்தனாலே ஒரே எரிச்சலாக இருக்கும். அதனால தான் அவனுக்கு பயந்துக்கிட்டு தான் நான் அந்த பிளாட்ஃபார்மே பில்ட் பண்ணுறேன், வேறு எதுவும் இல்லை. யார் க்ரீப்பர்னு கேட்டிங்கன்னா வரும்போது காட்டுறேன். ஓகே, வாங்க பில் பண்ணுவோம் பொறுமையாக. இடி இடிக்குது அங்கே வேறு சைடில். இந்த மழை தண்டர்ஸ்டாம். அது என்ன ப்ரோ தண்டர்ஸ்டாமு அப்படின்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தண்டர்ஸ்டாம் மீன்ஸ்னால் அதாவது மழையோட ஒரு தண்டர் அடிக்கும். அதுக்கு பேர் தான் மழைன்னு சொல்ல மாட்டோம், நாங்கள் தண்டர்ஸ்டாம்னு சொல்லுவோம் மைன்கிராஃப்டில். எஸ். ஐயோ, இங்கே வேறு தேவையில்லாம ஒரு செஸ்ட்டை ப்ளேஸ் பண்ணிட்டேன். சரி விடுங்க, சும்மா தானே, டெம்பரவரி தானே. அப்புறம் வேணா கூட பேத்துட்டு திரும்ப ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் அவ்வளோ பெரிய மேட்ரு கிடையாது. கொஞ்சம் முன்னாடி வேறு தள்ளி வச்சிட்டேன் செஸ்ட்டை. ஓகே, வாங்க நம்ம திரும்ப பிளாட்ஃபார்ம் பில்ட் பண்ணுவோம். கூடிய சீக்கிரம் ஒரு பேஸ் கட்டுறேன். இந்த 1 பிளாக்கோட பார்ட் 2 வேணுன்னா லைக் பண்ணும், ஷேர் பண்ணும், சப்ஸ்கிரைப் பண்ணும். சொல்கிறது தான். சப்ஸ்கிரைப் பண்ணான்னு கூட இல்லை, லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு 100 வியூஸ் கூட வேணாம், ஒரு 50 வியூஸ் ஆச்சும் இந்த வீடியோவுக்கு. இந்த 50 வியூஸ் ஆச்சும் கிராஸ் ஆச்சுன்னா நான் டெஃபினட்டாக வந்து டேம் ஷோராக அடித்து சொல்கிறேன், அடுத்த வீடியோ வந்து மைன்கிராஃப்டோட 1 பிளாக்கோட பார்ட் 2ஆக தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா யார் பென்டன் கேம் போடலான்னு இருக்கேன். நீங்கள் உங்களை பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை பொறுத்து நான் வந்து எந்த கேம் போடலான்னு டிசைட் பண்ணுவேன். சிக்கன் ஃபஸ்ட்டு சிக்கன் அதையும் கொண்டுட்டேன். ஓகே, வாங்கலாம். வாங்க போகலாம். உடையிட்டாத, எடுத்துக்கோ, அங்கே போகலாம். வேறு டைமே கிடைக்க மாட்டேங்குது. இன்றைக்கி ஏதோ மழைனால லீவுன்றதுனால தான் உக்காஞ்சி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். முந்தா நேற்றுலாம் உடம்பு சரியில்லை. வாங்க போன் மீல். ஓகே, மரம் வளர்ந்துச்சு. வெட்டு. மரத்தை வளர்க்குறது வெட்டுறது இதான் என் வேலை. சேவ் ட்ரீஸ், சேவ் அனிமல்ஸ். மைன்கிராஃப்டில் அது ரெண்டுத்தையும் பண்ணால் தான் நம்ம சேஃபாக இருக்க முடியும். வாங்க போகலாம். மரத்தை கையால் வெட்ட முடியும் மைன்கிராஃப்டில், அதுவே ஒரு பெரிய மேஜிக் தான். லாஜிக் இல்லை, மேஜிக் சம்திங். வாங்க, எனக்கு வுட் இல்லை, அதனால தான் நான் அதை பில்டே பண்ணல. கிராஃப்டிங் டேபிள் அங்கே இருக்கா, ஸ்லாபாக கன்வெர்ட் பண்ணிப்போம். அது ஏன் ப்ரோ ஸ்லாபாக போடுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வுட்டாக ஃபுல்லாக போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது வேஸ்ட்டு தான். அதனால தான் ஸ்லாபாக போட்டுக்கிறது. ஓகே, போட்டாச்சு. ஸ்லாப் போட்டாச்சு. இன்னொரு லேயரும் போட்டு போமே இருக்கும். இவ்வளோ ஸ்லாப் இருக்கே, அதான் சூப்பர். இப்போ வந்து நம்ம எல்லா ஐட்டமும் இது உள்ள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருவோம். என்கிட்ட என்ன ஐட்டம் இருக்குது பெருசாக எதுவும் இல்லை. போன் மீல் இருக்குது, அவ்வளோதான். வெயிட்டான ஐட்டம்னு பார்த்தா சும்மா ஜாய்ஸ்டிக் வச்சு விளையாடி பார்த்தேன், ஒன்றும் இல்லை. அப்புறமா வந்து ஒரு ரொம்ப நேரம் மைனிங்க்கு அப்புறமா நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இந்த சைடு ஒரு பிளாட்ஃபார்ம், இந்த சைடு ஒரு பிளாட்ஃபார்ம், 2 சைடு பிளாட்ஃபார்ம் போட்டிருப்பேன். அது வந்து ட்ரீக்கு, இது வந்து இதுக்கு. அதாவது சிம்பிளாக சொல்லணுன்னா கட் பண்ணிட்டேன், அதுதான் நடந்துச்சு அங்கே.
ஏன்னா வந்து வீடியோட டியூரேஷன் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதாவது நான் ரெக்கார்ட் பண்ண வீடியோவே கிட்டத்தட்ட வந்து 1 மணி நேரம். ஆமாம் 1 மணி நேரம் கிட்ட. அதை நான் உங்களுக்கு கட் பண்ணி இவ்வளோ டியூரேஷன் கம்மியாக கொடுத்துருக்குறேன். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இப்போ வந்து ஒரு ட்ராப்பு பில்ட் பண்ணணும்னு தோணுது எனக்கு. ஏன் தெரியுமா? இதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து க்ரீப்பர்ஸு அது இது அப்படி தான் வருங்க. அதனால் வந்து அவங்களாம் டேஞ்சரஸ் கைஸ். அவங்களுக்காக ஒரு ட்ராப்பு பில்ட் பண்ணணும். ஆனால் எனக்கு ட்ராப்பே பில்ட் பண்ண தெரியாது 1 பிளாக்கில். யூடியூப்பில் பார்க்குற அளவுக்கும் பொறுமை கிடையாது. அதனால் நம்ம மண்டையில் தோன்றது எதையோ ஒன்று பண்ணி விடுவோம். அதுக்கேப்பா நம்ம வேர்ல்டு தானே. ஓகே வாங்க போகலாம். எப்படி எக்ஸாக்டாக தப்பாக பில்ட் பண்ணுறன்றது மட்டும் எனக்கு தெளிவாக தெரியுது. ஆனால் எப்படி பில்ட் பண்ணுறதுன்னு தெரியலையே. அதே மாதிரி மைன்கிராஃப்ட் நார்மல் சீரீஸ் வேணுனாலும் சொல்லுங்கள், இல்லை சர்வர் வேணுனாலும் சொல்லுங்கள். நான் எப்படின்னா ட்ரை பண்ணுற சர்வர் போட. அப்படி முடியாத பட்சத்தில் வேறு எதனா மோடு வேணுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மைன்கிராஃப்ட்லேயே சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க கைஸ் ப்ளீஸ். நீங்கள் என்ன மோடு கேட்டாலும் அதை செய்கிறதுக்கு நான் இருக்கேன். வாங்க இது இப்படி உடச்சி விட்டுப்போம். இது இப்படி உடச்சி விட்ட பிறகு இப்படி நிற்குமா? இப்போ வந்து இங்கே வந்து இப்படி போட்டுக்கலாம். கரெக்டாக இருக்கும். பின்னாடி வந்து இதுவும் செட் பண்ணணும். பின்னாடி டோர் செட் பண்ணோம். ஏன்னா ஐட்டம்ஸ்லாம் இங்கே தானே கலெக்ட் பண்ணோம். ஓகே டோர் செட் பண்ணுவோம். வாங்க டோரு. ஏன் இது மாதிரி ட்ராப் பில்ட் பண்ணுறேன்னா இதுக்கப்புறம் ஃபுல்லாக மாப்ஸாக தான் வரும். ஏன்னா லெவல் 2 நைட்டு வேறு மாப்ஸாக தான் ஸ்பான் ஆகிட்டே இருக்கும். லெவல் 1 கூட பரவாயில்ல. லெவல் 2 அப்கிரேட் ஆயிடுச்சு. வாங்க போகலாம். ஓகே ஸ்ப்ரூஸு ஓகே வச்சாச்சு. இப்போ வந்து குனிஞ்சி இப்படி போய் இதை கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸ்லாப்பும் மேலே வச்சாச்சு. இப்போ வந்து வாங்க மைண்ட் பண்ணலாம். இந்த சைடா? ஏய் இந்த சைடு இப்படி பார்த்தோன்னா எப்படி என்னால் மைண்ட் பண்ண முடியும்? தப்பாக பில்ட் பண்ணிட்டேன். எக்ஸாக்டாக தப்பாக பில்ட் பண்ணியிருக்கேன்னு மட்டும் தெரியுது. இதை நம்ம அப்படியே அப்சைட் டவுனாக மாற்றிடுவோம். அது வேணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது இப்படி வச்சுட்டு இது இப்படி வச்சுட்டு கொஞ்சம் இல்லை அதையும் மைண்ட் பண்ணி விட்ருவோமா? எப்படியே மைண்ட் பண்ணிப்போம். ஏதோ ஒன்று என் மண்டையில் தோணா தான் பண்ணேன். ஸ்டோன் கிடைக்குது. கோலுன்னு நினைக்கிறது. கிராஸு மாடு வந்திருக்கு. சரி ஓகே விடுங்க. ஐயோ அந்த மாட்டினால மைண்ட் கூட பண்ண முடியலையே. என்னங்க அது ஷேடோ? க்ளவுடா? பயந்துட்டேன். சரி நான் கூட ஏதோ பெரிய உருவம் எண்டர் ட்ராகன் மாதிரி ஏதோ பெரிய உருவம் பின்னாடி வந்து நிற்கிதோன்னு பார்த்தேன். அது கொன்றுவோம். சாவு. வாங்க கோல் இருக்குது. கோலை மைண்ட் பண்ணுவோம். ஓகே மைண்ட் பண்ணுறா கோலா சட்னு. செஸ்ட்டு என்ன இருக்குது? பேக்குடு போட்டோவும் அயன்ஸ் போடுமா? போடு. இதுதான் எதிர்பார்த்தேன். இதைத்தான் எதிர்பார்த்தேன். வாங்க நம்ம போகலாம். ஓகே வச்சுக்கோ. தைரியம் வச்சுக்கோ. ஜாம்பி சொல்ல ஸ்பான் ஆகிடுவாங்க. வாங்க நம்ம போய் இது வரலாம் கலெக்ட் பண்ண இது பண்ண லூட்லாம் எடுத்துகிட்டு வந்துடும். அவ்வளோதான். ஏதோ ஒன்று ட்ராப் ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன்னு தெரில. பார்க்கலாம். ஆமாம்ல நம்ம பேசாமல் ஏன் அப்படி பண்ணிக்கிட்டு நம்ம இப்படியே மேலேருந்தே மைண்ட் பண்ணிக்கலாமே. வாங்க மேலேருந்தே மைண்ட் பண்ணிப்போம். ஸ்டோனுக்கு ஏங்க இன்னொரு செஸ்ட் வந்துருக்குங்க. செஸ்ட்டை உடச்சிட்டேன். பரவாயில்ல ஐட்டம்ஸ்லாம் அப்படியே மேலந்துட்டுருக்கும். பரவாயில்ல. ப்ரெட்டு தான் கிடச்சிருக்கு போல்.
சரி ஓகே அயனு போடு. நவர முடியல மாட்டிக்கினேன். போகலாம். அப்புறமேட்டா அயனை மைண்ட் பண்ணுறதுக்கு ஸ்டோன் பிக்கெக்ஸ் வேணும். ஸ்டோன் பிக்கெக்ஸ் கிராஃப்ட் பண்ணுறதுக்கு ஸ்டோன் இருக்கா இல்லையே? இருக்குது 3 ஸ்டோன் இருக்குது கீழே. இப்போ வந்து நம்மளுக்கு ஸ்டிக்கு தான் வேணும். இருங்க ஸ்டிக்கை கிராஃப்ட் பண்ணிக்கலாம். ஸ்டோன் பிக்காக்ஸ் இதோ இருக்குது, எடுத்துக்கோ போடு. அயனை மைண்ட் பண்ண வேண்டியது தான். ஓகே வாங்க மேலே ஏறி மைண்ட் பண்ணுவோம். ஓகே மைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இன்னொரு அயனு போடு. ஸ்டோனு கோலு ஸ்டோனு செஸ்ட்டு ஆரோ கொடுத்துருக்காங்க, ஒரு லெதர் கேப்பு கொடுத்துருக்காங்க. எதுவும் இல்லை இந்த செஸ்ட்டில் பெருசாக. அதனால் நம்ம நெக்ஸ்ட்டுக்கு போவோம். என்னது ஐயோ அது பேர் என்னது லேப்ரஸா? ஐயோ அது பேர் மறந்துட்டேங்க. மைன்கிராஃப்ட் விளையாடியே ரொம்ப நாள் ஆச்சா, அதனால் அந்த பேரையே மறந்துட்டேன். இன்னொரு செஸ்ட்டு திரும்ப அதே பேக்குடு பொட்டேட்டோ, ஒரு அயன் ஸ்வார்டு போடு. வாங்க உடைப்போம். ஸ்டோன் தேவைப்படும் தான் நிறைய. உடை வாட் த ஷீட், என்னங்க நடந்துச்சிங்க? இப்போ டைமண்டு. சரி வாங்க சட்டுன்னு போய் டைமண்ட் பண்ணிடலாம். டைமண்டை கிராஃப்ட் பண்ணலாம். சார் டைமண்டை கிராஃப்ட் பண்ணலாம், எடுக்கலாம். ஓ நோ அயன் பற்றாக்குறையின் காரணமாக அந்த டைமண்டை இப்போ நம்ம உடச்சி தான் ஆகணும். வேறு வழியே இல்லை. சாரி டைமண்ட் வில் பிரேக் சூன். 2 அயன் தான் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறது? இன்னொரு ஆனால் அயன் பிக்காக்ஸ் இல்லாத நேரத்தில் டைமண்டாக கொடுத்து தள்ளுறீங்க. நான் என்ன பண்ணுவேன்? இப்போ என்கிட்ட அயன் பிக்காக்ஸ் கூட இல்லை, ஸ்டோனை வச்சு தான் மைண்ட் பண்ணும். ஆனால் ஸ்டோனை வச்சு மைண்ட் பண்ணால் டைமண்ட் கிடைக்காது. நோ இந்த மாதிரிலாம் பண்ண வெறி ஆகுது எனக்கு. டென்ஷன் ஏறுது, மண்டை வெடிக்குது. ஸ்டோனு அயனுப்பா ஒரு வழியாக அயன் வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் அயன்ஸ் இனிமேட்டு நம்மளால் வந்து டைமண்ட் பிக்கெக்ஸ் டைமண்டை எடுக்க முடியும். உட்டு வந்திருக்கா? மைண்ட் பண்ணுவோம். கோல் இதையும் மைண்ட் பண்ணுவோம். வாங்க அயன் எடுத்துப்போம். ஓகே எடுத்தாச்சு. இப்போ அந்த எல்லா ஐட்டமையும் செஸ்ட்டில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்மகிட்ட 8 ஸ்டோன் வேணுமே. அதுக்கு 8 ஸ்டோன் இருக்கா? அதுதான் பிரச்சனையே. இல்லை 13 இருக்குது போடு. 8 ஸ்டோன் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஃபர்னஸ் செய்கிறதுக்கு தான், வேறு எதுக்கும் இல்லை. ஓகே 8 ஸ்டோன் இருக்குது, வாங்க போகலாம். இப்போ இந்த ஃபர்னஸ் இங்கே வச்சுட்டு அயனை வந்து உருக்கு போட்டுடணும். போட்டாச்சு. ஓகே அயனை உருக்கு போட்டாச்சு. வாங்க இப்போ போய் நம்ம வேலையை பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இல்லை எனக்கு தெரிஞ்சு உட்டு கம்மியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் உட்டு வேணுமே. மெட்டப்டியோ குட்டி இல்லை. ஓகே அதனால் வந்து நான் வந்து இந்த உட்டு போட்டுக்கிறேன். அது என்ன உட்டு? ஸ்ப்ரூஸ் உட்டு போட்டுக்கிறேன். வாங்க நம்ம போய் இப்போ வந்து திரும்ப மைண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இன்னொரு தடவை டைமண்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னோ நான் மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். என்ன மறந்தேன்? பவு லூட்டெல்லாம் இங்கே வைக்கணும்னு நினச்சேன், அதையே மறந்துட்டேன். எல்லா லூட்டையும் இங்கே வச்சிருவோம். இவ்வளோத்தையும் வச்சு நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல. இல்லை பாதிக்கு பாதி இல்லை அதிகமாகவே வச்சிருவோம். ஃபுட்டு தேவைப்படும். ஆல்ரெடி நம்மகிட்ட தான் ப்ரெட்டு இருக்கே, அப்புறம் எதுக்கு இதை வச்சுன்னு. ஓகே வாங்க எல்லா லூட்டையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம கண்டிப்பாக க்ரீப்பரை நான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ட்ராப் செட் பண்ணதே ஒழுங்காகவே செட் பண்ணல.
நீமா டைமண்டு கண்டிப்பாக அந்த தடவை அந்த டைமண்டை மிஸ் பண்ண மாட்டேன். நோ நேவர் மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. வாங்க போகலாம். இந்த டைமண்டை தூக்கி இல்லை ஆமாம்ல டைமண்டே நான் மைண்டே பண்ணல. அந்த அயன் உருகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் உருகிச்சு 5 அயன் போடு. எல்லாத்தையும் எடுத்தாச்சா? இப்போது ஸ்டிக் எடுத்துக்கலாம். வந்து அயன் பிக்கெக்ஸ் கிராஃப்ட் பண்ணோம். கிராஃப்ட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து அயனை தூக்கி பத்திரமா உள்ளே வச்சுருவோம். வாங்க போகலாம். ஓகே அயன் பிக்காக்ஸை எடு. டைமண்டை மைண்ட் பண்ணு. போடு டைமண்டு. ஐயோ க்ரீப்பர் டாய் உன்னை விட மாட்டேன்டா. அயன் ஸ்வாடு பிரெட்டு அயன் பிக்காக்ஸு டைமண்டு எல்லாமே போச்சு. எப்போ ஒரு வழியாக டைமண்டு கிடச்சிருச்சு. ஆனால் மிச்சம் எல்லாமே போச்சே. இப்போ என்ன பண்ணலாம்? பரவாயில்ல டைமண்டாச்சும் கிடச்சிது. அது வரலும் சந்தோஷம். சரி ஓகே கைஸ் அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் கைஸ் பாய்.